ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு சாரதா நவராத்திரியில் 2ஆம் நாள். துர்காதேவியை கௌமாரியாக இன்றைய தினம் வழிபடுவோம். இன்றைய நிறம் பச்சை வண்ணம். துர்கா பூஜையில் இன்னைக்கு பிரம்மச்சாரிணியாக வழிபடுவாங்க. அதை பற்றின விபரத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகியிலிருந்து மிக மகிமை வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை சிந்திப்போம். துர்கே ஸ்மிருதா ஹரசிபீதிம் அசேஷ ஜந்தோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதுமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பயஹாரிணி கா துவதன்யா சர்வோபகார கரணாய சதார்த்த சித்தா. இந்த ஸ்லோகத்தோட பொருளை பார்த்தோன்னா, ஓ துர்கா ஜகதாம்பா, பக்தியுடன் உன்னை நினைப்பவர்களின் சம்சார பயத்தை போக்குபவளே, உன்னை யார் தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு அருளை வாரி வழங்குபவளே, உன்னை தவிர யாரால பக்தர்களுடைய வறுமை, துன்பம், துயரம், பயம் இதெல்லாம் போக்க முடியும்? கருணையுடன் எப்பவுமே பக்தர்களுக்கு நீ அருள் பாலிக்கிறாய் அப்படின்னு துர்கையை வணங்குகிற ஸ்லோகம் இது. துர்கா பூஜையில் இன்னைக்கு த்விதீயம் பிரம்மச்சாரிணின்னு பார்த்தோம் இல்லையா கவச்சத்தில், அதே மாதிரி பிரம்மச்சாரிணியாக வழிபடுவாங்க. முதல் தினம் சைலபுத்திரியா ஹிமவான் மகளாக பிறந்த பார்வதி தேவி பிரம்மச்சாரிணியாக தவம் இருக்காங்க சிவபெருமானை அடைவதற்கு. அதனால பிரம்மச்சாரிணி கமண்டலம் ஜபமாலையோட தரிசனம் தருவாங்க. இந்த கடுமையான தவமிருந்த பார்வதி தேவிக்கு தான் அபர்ணாங்கிற நாமாவளி. தேவி மகாத்மிய பாராயணத்தில் நவராத்திரி 2ஆம் நாள் அன்று மகிஷாசுர சைன்ய வதம் 2வது அத்தியாயமும், மேலும் மகிஷாசுர வதம் 3வது அத்தியாயமும் படிக்க வேண்டிய கிரமம். மகிஷாசுரன் நீண்ட தவம் இருந்து பிரம்மா கிட்ட சாகா வரம் கேட்குறப்ப, ஒரு பெண்ணால் மட்டும்தான் நீ மரணம் அடைவாயின்னு பிரம்மா வரம் கொடுக்குறாரு. அந்த அகம்பாவத்தில் மகிஷாசுரன் இந்திரனுடைய பதவியை பறித்து தேவர்கள் அனைவரையும் துன்பப்படுத்துகிறான். அந்த மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து தேவர் துயர் துடைக்க ஆதி பராசக்தி சண்டிகா தேவியா வடிவெடுத்து போகிறாங்க. கட்கம், சக்கரம், சூலம், வில், குளிசம், தண்டம், பாசம், கத்தி, கேடயத்தோட யுத்த களத்தில் வீறு கொண்டு போர் புரியறாங்க. இந்த தேவி மகாத்மியம் 2வது அத்தியாயத்தில் சைன்யத்தோட போர் புரியும் போது பாஷ்கலன், பரிவாரித்தன், பிடாலன் இவங்களுடைய வதமெல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக 3வது அத்தியாயத்தில் மகிஷாசுர வதம். அதில் சிசூரன், சாமரன், உதக்கரன், அந்தகன் அந்த மாதிரி வரிசையாக அசுரர்கள் போரிட துர்தரன் துர்முகனும் அழிந்த பிறகு மகிஷாசுரன் யுத்த களத்துக்கு வருகிறான். சண்டிகா தேவிக்கும் மகிஷாசுரனுக்கும் நடக்கின்ற யுத்தத்தை விவரிக்கிறது தான் இந்த 3வது அத்தியாயம். கடைசியாக மகிஷாசுர வதத்தோட 3வது அத்தியாயம் நிறைவு பெறும். இப்போ நம்ம இன்றைக்கான நவாவரண கீர்த்தனையை பற்றி சிந்திக்கலாம். இன்றைக்கு 2வது ஆவரணம் சோடசதல பத்மம் அப்படின்னு இந்த ஆவரணத்துக்கு பேர். 16 தாமரை இதழ்களை கொண்ட சர்வச பரிபூரக சக்கரம் அப்படின்னு இந்த சக்கரத்துக்கு பேர். இந்த சக்கர யோகினி, குப்த யோகினி, சக்கர ஈஸ்வரி, திரிபுரேசி, சக்கர தேவதைகள் காமாகர்ஷினி, ஸ்பர்ஷாகர்ஷினி, புத்தியாகர்ஷினி, அகங்காராகர்ஷினி, அந்த மாதிரி 16 தேவதைகள். இந்த ஆவரணத்தை கமலாம்பா பஜரே மானச கல்பித்த மாயா காரியம் தியஜரே அப்படின்னு கல்யாணி ராகத்தில் கீர்த்தனை அமைச்சிருக்காரு தீக்ஷதர். ஓ மானச மனிதர்களே, நீங்கள் இந்த கமலாம்பால பூஜை பண்ணுங்க. அதனால இந்த மாயைங்கிற உலகத்திலிருந்து
விடுதலை அடைவீங்க அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடலை இப்போ கேட்கலாம் நம்ம. கமலாம் பஜரே ரே மானச கல்பித மாயா காயம் ஜரே கமலாம் பஜரே